ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு பிரியமல்ல. ஏன் என் குடும்பத்தில் எப்படி நடக்கு? ஏன் எனக்கு என் மனைவிக்கு மாத்திரம் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு? ஏன் என் பிள்ளை மாத்திரம் இப்படி போயிட்டான்? ஏன் எனக்கு மாத்திரம் பிஸ்னஸ் இப்படி போகுது? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நஷ்டம் வருது? ஏன் எனக்கு இப்படி வருது? எல்லாம் கேட்ட மாதிரி என்னுடைய வீக்னஸ். இப்போ நம்ம பாசிட்டிவாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன செய்யணும்? நம்பர் 1, கர்த்தருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை கொஞ்சம் நினைவு கூறுவேன். நினைவு கூறுவேன் என்ற ரொம்ப அருமையான வார்த்தை. பிரியமானவர்களே, நம்ம மனசுல இருக்குது, நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்குது. ஆண்டவர் காலில் முடியும். நம்ம படைத்த தேவன், வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவன், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று உண்டோ? எல்லாருக்கும் தெரியும். அவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டா? இட்ஸ் சம்திங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். என் மனசுக்கு நல்லா தெரியும். நினைவு கூறுவேன் என்று சொன்னால் என்னுடைய சப்கான்சியஸ் மைண்டில், என்னுடைய ஆழ் மனதில் இருக்கிறத என்னுடைய ஆக்டிவ் மைண்டுக்கு கொண்டு வரணும். அதான் நினைவு கூறுவது. அந்த நினைவு கூறுதல் என்பது பிரியமானதில் எங்கள் தமிழில் ரொம்ப அருமையான வார்த்தை. கூறுதல் என்றால் சொல்லுதல் அல்ல, வல்லினம் அல்ல. அங்கே பார்த்தீங்கன்னா இடையனம் பயன்படுத்தப்படும். கூர்மை. அந்த நினைவு எனக்கு ஷார்ப்பாக வருது. அதை நான் மைண்டு கொண்டு வரேன். ஏன்னா ஆண்டவரால் முடியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா இது? நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு விட்டுருவார். அவர் ஷார்ப்பாக நினைக்கிறேன். என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. அது என்னுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு ஷார்ப்பாக கொண்டு வர நினைவு கூறுகிறேன். இந்த மண் பிரியமானவர்களே, அதான் டஸ்ட்டுன்னு சொல்லுவோம், தூசி. இதெல்லாம் நம்முடைய நினைவலையை மூடும். ஏதோ ஒரு சின்ன ஆபத்து வந்துச்சு, ஒரு நஷ்டம் வந்துச்சு, ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு பாடு வந்துச்சு, ஒன்று என்ன பண்ணணும்னா இதெல்லாம் அந்த மண் மூடிடும். அந்த தூசியெல்லாம் உதறிட்டு, அதான் தூசியை சீயோன் குமாரத்தியே, உன் தூசியை உதறிட்டு எழும்புன்னு இருக்கு. அதெல்லாம் அப்படி டஸ்டெல்லாம் நீக்கிட்டு எழும்பணும். என் ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. என் ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில், என் மகளுடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. என் மகனுடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. சிங்கம் புலி கரடி போனால் சேர்ந்து வந்தாலும் பங்கம் இல்லை, பயமும் இல்லை, எங்க மந்தையில் எத்தனை பேய் பிசாசு வரட்டும், என் பையனுடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. என் பொண்ணுடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அவருடைய வலது கரத்தில் இருக்கிற வருஷங்களை நினைவு கூறுவேன். நான் எதை நினைவு கூர்ந்துட்டு இருந்தேன்? எல்லாரும் எந்த மண்ணள்ளி தலையில் போட்டு, ஏன் என் பையனுக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் என் பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இதே நினச்சேப்பா தூசிப்பா. என் ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஆமென்.